உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். 5 வருடங்களாக தொடர்கின்ற வழக்கு விசாரணை, மிக முக்கியமான ஒரு வழக்கு விசாரணை. இந்த வழக்கு விசாரணையை மையமாக வைத்து அண்மையில் பல ஆட்சி மாற்றங்கள் தான் இடம்பெற்றிருக்கின்றது இலங்கையில். தற்போதைய அரசாங்கம் உட்பட ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், கோட்டாபய ராஜபக்ஷவாக இருக்கலாம், இவர்கள் எல்லோருமே ஆட்சிக்கு வந்ததே இந்த வழக்கு விசாரணையை பிரதானமாக வைத்துத்தான். இந்த வழக்கு விசாரணை விரைவாக முடித்து நாங்கள் இதோடு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம், அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்குவோம் என்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள். அது இதுவரை நடக்கவில்லை, ஆனால் மிக அண்மையில் நடக்கப் போகின்றது. முன்னர் வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு 2-3 முறை இப்படி நடந்த வழக்கு விசாரணை தான் ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு விசாரணை. அதில் பிரதானமான வழக்கு விசாரணை பற்றி தான் நான் பேசுகின்றேன். குறிப்பாக 24 பிரதிவாதிகளுக்கு எதிரான பிரதான வழக்கு முடிவுக்கு வரப்போகின்றது. நேற்று இரவு 10 மணியையும் தாண்டி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பல விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 24 பேர் சம்பந்தமான இவர்கள்தான் பிரதான சூத்திரதாரி உட்பட, அதாவது அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறுவது அறிந்து அவர்களுக்கு பல்வேறு வழிகளில் உதவிய, இதோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான அந்த 24 பேர் அவர்களுக்கு எதிரான வழக்கு நிறைவடைய போகின்றது. சாட்சியங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு விட்டது. இனி தீர்ப்பு கொடுப்பதற்கு மாத்திரம் தான் இருக்கின்றது. மீண்டும் இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்னமும் வெளியே இருக்கின்ற சிலர் உள்ளே இருக்கின்றார்கள். பிரதானமான பலர் வெளியே இருக்கின்றார்கள், சுதந்திரமாக சுற்றி திரிகின்றார்கள். 2029க்கு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கையில் பெறுவதற்கு, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தேவையான எல்லா விடயங்களிலும் செயற்பட்டு வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய கனவு பழிக்குமா என்பது தான் கேள்வி. காரணம், இதோ தீர்ப்பு கொடுக்கப்பட போகின்றது. மிக விரைவிலே ஈஸ்டர் தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்கப் போகின்றது என்ற அறிவிப்பை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதாவது நேற்று இரவு வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்த நிலையில் 3 அடங்கிய நீதிபதிகளுடைய குழாமின் தான் இந்த விசாரணை ஒவ்வொரு நாளும் தினசரி விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான். இதுக்கு முன்பதாக இது வாரத்திற்கு ஒரு முறை அப்படி தள்ளிப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஒவ்வொரு நாளும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதால் மிக விரைவாக தீர்மானம் கொடுக்க போகிறார்கள். நாங்கள் விவரமாக இந்த விடயத்தை பார்ப்போம். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே இந்த ஈஸ்டர் வழக்கோடு சம்பந்தப்பட்ட பூஜித் ஜெயசுந்தர, ஏமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் அதிபர், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் இருவருமே மரண தண்டனை விதிக்கப்பட்டு இப்பொழுது சிறையிலே இருக்கிறார்கள். எப்படி இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் சிறைக்கு சென்ற முதல் நாள் தொடக்கம் அடுத்தடுத்து அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி அமைந்தது என்பது குறித்தும் ஒரு சில விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதனையும் நாங்கள் பார்க்கலாம். முதலில் இந்த மிக முக்கியமான வழக்கு சம்பந்தமாக விவரமாக கிடைத்த தகவல்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன். அந்த அடிப்படையில் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக நௌஃபர் மௌலவி, ஏற்கனவே நௌஃபர் மௌலவி சம்பந்தமாகத்தான் அப்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி என்று. அதே வாயால் தான் உதயகம்மன் எழுதிய புத்தகத்தை வாசித்துவிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சென்றுவிட்டு வெளியே வந்து சரத் வீரசேகர சொன்னார், ஆம், நான் நினைத்தேன் நௌஃபர் மௌலவி தான் என்று அப்போது நினைத்தோம். ஆனால் இப்போது தான் தெரிய வருகிறது இந்த பிரதான சூத்திரதாரி சாரான் அசீம் தான் என்றாகவே இதற்கு மேலே நாங்கள் இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி விசாரணை செய்வது அரச பணம், பொதுமக்களுடைய பணம், பொது பணம் வீணடிப்பதற்கு நிகரானது. ஏன் சும்மா இந்த விசாரணை என்று பணம் செலவழித்துக் கொண்டிருக்க தேவையில்லை. இதை நிறுத்தி விடுவோம், சாரானோடு இது முடிந்துவிட்டது, சாரானுக்கு மேலே யாரும் இல்லை என்று இதை சாதாரணப்படுத்தி பலரை தப்பிக்க செய்வதற்காக உதயகம்மன் பிள்ளை, விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, சாகரக வீரர்கள் ஒரு பட்டாளமே இருக்கின்றது. ஏன் அதற்கு நல்ல உதாரணம்
சுரேசலை சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்ட போது பிடிஏவின் கீழே அடுத்த 90 நாட்கள் ஆரம்பமாகும் போது இவர்கள் கூடாரத்தை அமைக்கின்றார்கள். கொழும்பு கோட்டை புகையிடத்துக்கு முன்பாக அங்கிருந்த அத்தனை பேரும் அவர்களுக்கு தெரியும் இதன் பின்னணியில் உண்மையில் யார் இருந்தார்கள் என்று. ஆகவே இவர்களும் அவர்களுடன் இருந்த காரணத்தினால் அவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு மிக பெரும் தேவை இவர்களுக்கு இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இல்லாத பொல்லாத பல பொய்களை எல்லாம் சொல்லி மக்களை வேறு திசைக்கு திருப்ப முயற்சிக்கின்றார்கள். மதங்களுக்கு இடையில் இனங்களுக்கு இடையில் பெரும் பிரச்சனைகளை உருவாக்க இவர்கள் தயாராகி வந்தார்கள். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். பெரும்பான்மை சமூகத்திலும் பலர் தெளிவாக இருக்கின்றார்கள். நீ சொல்வதெல்லாம் சொல்லு, எங்களுக்கு தேவையில்லை. இப்பொழுது விசாரணைகள் சரியான பாதையிலே செல்கின்றது. ஒவ்வொரு விசாரணைகளும் சரி, நீதிமன்ற நடவடிக்கைகளும் சரி, எல்லாம் சுயாதீனமாக சரியான பாதையிலே செல்கின்றது. எங்களுக்கு திருப்தியாக இருக்கின்றது. மிக விரைவிலே இதன் உண்மைத்தன்மைகளை எல்லாம் நாங்கள் சரியான வழியில் தெரிந்து கொள்ளத்தான் போகின்றோம் என்று மக்கள் ஸ்ட்ராங்காக நிற்கின்றார்கள். ஆகவே இப்படியான இனவாதிகளுக்கு மதவாதிகளுக்கு தொடர்ந்தும் ஆட்டம் போட முடியாது என்பது தான் உண்மை. நாங்கள் வழக்கு சம்பந்தமான விடயத்தை விவரமாக பார்க்கலாம். ஆகவே இந்த நௌஃபர் மௌலவியும் இருக்கின்றார். சாரான் குழுவில் மிக முக்கியமான ஒருவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறி இருக்கின்றார். இதுதான் இந்த வழக்கிலே பெரும் திருப்பமாக அமைந்திருக்கின்றது. அரசு தரப்பு சாட்சியாக மாறி இருக்கின்றது. அது மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் பார்க்கலாம். இந்த வழக்கு சுமார் 5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. இதுவரை முறைப்பாட்டு தரப்பின் சாட்சிகள் சுமார் 245 நாட்கள் விசாரிக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு கொழும்பு நிரந்தர மூவர் அடங்கிய மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகளாக நவரத்ன மாரசிங்கம், அந்த மூவர் அடங்கிய நீதிபதி குழாமின் தலைவராக நவரத்ன மாரசிங்கம் அவர்களும், சுஜீவ நிஷாங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகிய நீதிபதிகள் தான் இந்த மூவர் அடங்கிய நீதிபதி குழாமிலே செயற்பட்டு வருகின்றார்கள். இவர்கள் தான் இந்த வழக்கின் மிக முக்கியமான தீர்ப்பையும் மிக விரைவிலே வழங்கப் போகின்றார்கள். எப்படியான தீர்ப்பாக அது அமையப் போகின்றது என்பதை அனைவரும் பார்க்க ஆவலோடு காத்திருக்கின்றார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக சொல்ல போனால், தற்போது முறைப்பாட்டு தரப்பின் வழக்கு நிறைவடைந்திருக்கின்றது. அடுத்ததாக பிரதிவாதிகள் தரப்பின் சாட்சிகள் விசாரிக்கப்பட உள்ளனர். அதன் பின்னர் இரு தரப்பினரும் எழுத்து மூல சமர்ப்பணங்களை நீதிமன்றத்தில் முன்வைப்பார்கள். அதன் பின்னர் தீர்ப்பு வழங்கப்படும் திகதி நிர்ணயிக்கப்படும். ஆகவே நீண்ட நாட்கள் அல்ல. ஆகவே மிக விரைவிலே இந்த வழக்கின் தீர்ப்பு நாங்கள் என்னவென்பதை பார்க்க போகின்றோம். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்குகள் இது ஒரு வழக்கு தான். இன்னும் பல வழக்குகள் இருக்கின்றது. விவரமாக சொல்ல போனால், ஈஸ்டர் தாக்குதல், அந்த மிலைஸ்தனமான தாக்குதல் சம்பந்தமாக 31 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2019 ஏப்ரல் 21 நடந்த அந்த மிலைஸ்தனமான தாக்குதல் சாரான் குழுவினால் செய்யப்பட்டாலும் கூட அதன் பின்னணியிலே பிரதான சூத்திரதாரி ஒருவர் இருக்கின்றார். அதை அரசியல் படுத்தித்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். ஒரு தரப்பினுடைய தேவைக்குத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது அன்று தொடக்கம் இன்று வரை சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். ஆகவே இதை ஆணித்தரமாக ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டியது தற்போது இந்த விசாரணையாளர்களின் கையில் தான் இருக்கின்றது. பிரதான குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் ஜேவிபி என்பிபியினர். ஆக இவர்களுக்கு அது தேவை இருக்கின்றது. நாங்கள் குற்றச்சாட்டாக முன்வைத்தோம், அதை நிரூபிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே தான் இந்த விசாரணைகளை தீவிரப்படுத்தி விரைவாக தீர்ப்பை பெற்றுக் கொடுக்க இந்த அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது. 31 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் 5 வழக்குகள் மூவரடங்கிய மேல் நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே 3 வழக்குகளின் தீர்ப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்று தான் பூஜ் ஜெயசுந்தர, ஏமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகிய இருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதில் அந்த வழக்கு சம்பந்தமாக நாங்கள் சற்று கவனம் செலுத்தினால், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஏமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜி ஜெயசுந்தரா ஆகியோருக்கு எதிரான வழக்கிலும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. உரிய புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் நடவடிக்கை எடுக்க தவறியது உள்ளிட்ட 854 குற்றச்சாட்டுகளில் அவர்கள் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டனர். அவர்களுக்கு இறுதியில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவர்கள் தற்போது சிறையில் எப்படி இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள ஆவலாக இருப்பீர்கள் தானே? நான் சொல்கின்றேன், நிறைய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. சிறைச்சாலை
உள்ளே இருந்து அந்த தகவல்களை நான் இந்த விடயங்களை சொல்லிவிட்டு அதையும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். மேலும் சில ஈஸ்டர் தொடர்பான வழக்குகளும் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. மாவனல்ல பகுதியில் 7 புத்தர் சிலைகள் மற்றும் ஒரு கத்தோலிக்க சிலை சேதம் விளைவித்த வழக்கில் 11 பிரதிவாதிகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 வழக்குகளின் தீர்ப்புகள் அறிவிக்கப்படவிருக்கிறது. இதில் புத்தளம் லக்டோஸ் பத்த பகுதியில் பயங்கரவாத பயிற்சி முகாம் சாரான் குழுவினரால் அந்த குண்டு வெடித்தல் மற்றும் ஏனைய அனைத்து பயங்கரவாத செயற்பாடுகளும் பயிற்சி பெற்ற ஒரு இடமாக இந்த புத்தளம் லக்டோஸ் வத்த பகுதி அமைந்திருக்கிறது. அது சம்பந்தமான வழக்கும் இருக்கிறது. வெடிப்பொருட்களை சேமித்து வைத்தல் தொடர்பாக 6 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. அந்த சம்பந்தமாகவும் சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த வனாத்த வில்லுவ லக்டோவத்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் களஞ்சியம் சம்பந்தமாக நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் பல விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அவையாவன வனாத்த வில்லுவ லக்டோவத்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிப்பொருள் களஞ்சியம் தொடர்பாக தற்போது மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பல சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பிரதிவாதிகளுக்கு எதிராக 92 வழக்கு பொருட்கள் 57 சாட்சிகள் நீதிமன்றத்திலே பெயரிடப்பட்டுள்ளனர். சாரான் அசீம் உள்ளிட்ட குழுவினர் இந்த இடத்தை பயங்கரவாத பயிற்சி முகாமாக பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு கண்டுபிடிக்கப்பட்டவை என்னவென்றால் 100 கிலோகிராமுக்கும் அதிகமான யூரியா நைட்ரேட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பெருமளவிலான வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. 99 டிட்டனேட்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 12 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. வெடிப்பொருட்களை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் நைட்ரிக் அமிலம் மற்றும் யூரியா போன்றவையும் அந்த சாரான் அசீம் குழுவினருடைய பயிற்சி இடம்பெற்ற அது செய்யப்பட்ட அனைத்தையும் பரிச்சார்த்தமாக இவர்கள் முயற்சி செய்து பார்த்த அந்த இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகியவற்றின் பெருமளவு கையிருப்பும் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கியமான வழக்குகளில் ஒன்றாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போது நான் சொல்கின்றேன், வழக்கின் ஒரு முக்கியமான சாட்சியாளர் சம்பந்தமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். சாரான் அசீமினுடைய இந்த பயங்கரவாத குழுவில் இருக்கின்ற ஒருவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறி இருக்கின்றார். அது மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த வழக்கிலே. அது சம்பந்தமாக பார்ப்போம். சாரானின் தற்கொலை தாக்குதல் குழுவில் இருந்த ஒரு உறுப்பினர் அரசு தரப்பு சாட்சியாக மாறியிருக்கின்றார். அவர் வழக்கு விசாரணையின் போது பல முக்கிய தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். சில பிரதிவாதிகள் வழங்கிய வாக்குமூலங்கள் தன்னார்வமாக வழங்கப்பட்டவை என்பது உண்மைத்தன்மை பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் தான் இந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பை மிக விரைவிலே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. இந்த குழுவில் இருந்த ஒருவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறியதன் காரணமாக பல்வேறுபட்ட உண்மைகளை அவர் அவதானித்த அவர் சாரான் அசீமோடு இருந்த காலகட்டத்தில் சாரான் அசீம் யாருடைய தேவைக்கு செயற்பட்டார் என்ற பல விடயங்கள், ரகசியமாக இருந்த பல விடயங்களை இவர் அரசரப்பு சாட்சியாக மாறி தற்பொழுது வாக்கு மூலமாக சாட்சி வழங்கி இருக்கின்றார். இது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டாகத்தான் இந்த வழக்கிலே அமைந்திருக்கிறது. நாங்கள் இந்த வழக்கு காலவரிசை சம்பந்தமாக பார்த்தோமேனால் ஆரம்பத்தில் இந்த வழக்கு மாதத்திற்கு ஒரு முறை வழக்கு விசாரணை இடம்பெற்றது. பின்னர் வாரத்துக்கு 2-3 நாட்கள் வழக்கு விசாரணை இடம்பெற்றது. கடந்த ஆண்டு முதல் என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தினசரி ஒவ்வொரு நாளும் விசாரணைகள் இடம்பெற தொடங்கியது. சில நாட்களில் வழக்கு இரவு 10 மணி வரை நடைபெற்றுள்ளது. வழக்கை விரைவுபடுத்த எடுத்த நடவடிக்கைகளால் சாதாரண நடைமுறையில் இந்த வழக்கு சுமார் 10 ஆண்டுகள் வரை விசாரணைக்குட்படுத்த வாய்ப்புகள் இருந்திருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் விசாரணைகளை மேற்கொண்டதன் காரணமாக மிக விரைவில் இந்த வழக்கு முடிவுக்கு வரவிருக்கின்றது. தீர்ப்பும் கிடைக்கப் போகின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டும். ரைட், நாங்கள் இப்பொழுது அப்படியே ஏற்கனவே மரண தண்டனை விதிக்கப்பட்ட பூஜ்ய ஜெயசுந்தரம் மற்றும் ஏமஸ்ரீ பெர்னாண்டோ தற்போது அவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள். மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே தற்போது அவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து பார்க்கலாம். வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் பூஜ்ய ஜெயசுந்தரமும் ஏமஸ்ரீ பெர்னாண்டோவும் நுழைந்தவுடன் முன்னாள் பதவிகள் மற்றும் அதிகாரங்கள் எதுவுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை என்பது நீங்களும் நானும் யாரும் அறிந்த ஒரு விடயம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜ்ய ஜெயசுந்தர E-33-176 என்ற கைதி இலக்கத்திலும், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஏமஸ்ரீ பெர்னாண்டோ E-331-77 என்ற கைதி இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார். சிறைச்சாலையில் கைதிகள் பெயர்களால் அழைக்கப்படுவதில்லை. நிர்வாக நடவடிக்கைகள் கைதி இலக்கங்களை அடிப்படையாக கொண்டே நடைபெற்று வருகின்றன. இனி இவர்களுக்கும் அதே சட்டம்தான்.
சிறைக்குள் அனுமதிக்கப்படுவதற்கு முன் இவர்கள் இருவருக்குமே பாருங்கள், நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள், வாழ்க்கையில் என்றுமே நினைத்திருக்க மாட்டார்கள் இப்படி ஒரு சூழலுக்கு நாங்கள் வீழ்வோம் என்று, தள்ளப்படுவோம் என்று. இன்று அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தண்டனை. எப்படி என்றால், சிறைக்குள் செல்வதற்கு முன்பதாக தென்னை நார் தலையணை, பாய், தகரத்தட்டு, தகர கோப்பை ஆகியவை வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒரு உச்சத்தில், அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். பொலிஸ்மா அதிபர், முன்னாள் பொலிஸ்மா அதிபர், அதே போல முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் காரில் தான் வந்து இறங்குவார்கள். இவர்களுக்கென்று தன்னை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆடம்பரமான வாழ்க்கை, எல்லா விதமான சாப்பாடுகளும் கிடைக்கும், உணவுகளும் கிடைக்கும், குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் அது. இப்பொழுது அது எதுவுமே இல்லை. ஏனைய சிறை கைதிகளுடன் அதே நிலையில் இவர்களும் இருக்க வேண்டியதுதான். அன்று இவர்களுக்கு அந்த கடமையை, இவர்களுக்கான கடமையை சரியாக செய்திருந்தால், இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான அனைத்து தரவுகளும் கிடைத்தும் கூட இவர்கள் அதை தடுக்க தவறிவிட்டார்கள். அதன் காரணமாக இன்று அனுபவிக்கின்றார்கள். அவர்கள் அதை சரியாக தடுத்திருந்தால் அப்பாவி உயிர்கள் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்க மாட்டார்கள். இறைவனை நாடி இறைவனிடம் வேண்ட சென்ற அப்பாவி மக்கள் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்க இவர்கள் காரணமாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே தான் இன்று அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு சிறையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது இன்னும் பலருக்கு கிடைக்க வேண்டியிருக்கின்றது. இவர்கள் இருவர் மாத்திரமல்ல, இவர்களுக்கு மேலே இருந்த இன்னும் பலர் இருக்கிறார்கள், இவர்களுக்கு கீழே இருந்த இன்னும் பலர் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் வரிசையிலே இந்த தீர்ப்பை கொடுத்து உள்ளே அனுப்ப வேண்டியது தான் சட்டத்தின் தேவையாக இருக்கின்றது. ஆகவே மிக விரைவில் அவையும் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கை மக்கள். ஆகவே தகரத்தட்டை கையில் பெற்ற போது ஏமசிறி பெர்னாண்டோ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், அப்போது பாதுகாப்பு செயலாளர், மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அழுந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பூஜை ஜெயசுந்தரமும் கண்களில் கண்ணீரை மறைத்துக் கொண்டு தலை குனிந்து தனது வழக்கமான புன்னகையுடன் அந்த பொருட்களை பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகின்றது. சிறைச்சாலையில் இவர்களுடைய முதல் நாள், இவர்கள் சென்ற நாள் இரவு எப்படி அமைந்தது என்றால், ஆரம்பத்தில் இருவரும் ஒரு வார்டில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கு அரசு சேவையில் இருந்த 30க்கும் மேற்பட்ட கைதிகள் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. பூஜை ஜெயசுந்தரவுக்கு தெரிந்த முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் சிலரும் அங்கு இருந்திருக்கின்றார்கள். முதல் நாள் இரவு அங்கு இருந்த சில பரிச்சயமானவர்கள் இருவரிடமும் அக்கறையுடன் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அக்கறை சில மணி நேரங்களுக்கு மட்டுமே நீடித்திருக்கின்றது. பிறகு அவர்கள் வழமையை போன்று அவரவர் செயற்பாடுகளில் ஈடுபட தொடங்கிவிட்டார்கள். காரணம், எல்லோருமே கைதிகள் தான். மறுநாள் அதிகாலை இருவரும் எழுந்து காலை உணவு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பின்னர் 2 பிரதான சிறை அதிகாரிகளிடம் பதிவு தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்தனர். அதன் பிறகு அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கைதிகளாக பதிவு செய்யப்பட்டனர். தொடர்ந்து சிறைச்சாலை மருத்துவரிடமும் பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். நிர்வாக நடவடிக்கைகள் முடிந்த பின்னர் இருவரும் H1 சிறை அறைக்கு மாற்றப்பட்டனர். இது மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் தடுத்து வைக்கப்படும் சிறப்பு பிரிவாக குறிப்பிடப்படுகின்றது. மரண தண்டனை கைதிகளின் வாழ்க்கை அதிக பாதுகாப்பு, அதிக கட்டுப்பாடுகள், தனிமை ஆகியவற்றை கொண்டதாக இருக்கும். வழக்கமான கைதிகளின் தலைமுடி குறுகியதாக வெட்டப்படும். ஆனால் பூஜித் மற்றும் ஏமசிறியின் தலைமுடி வெட்டப்படவில்லை என தான் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. பூஜித் மற்றும் ஏமசிறி ஒரே சிறை அறையில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் நிமல் என்ற இளம் கைதியும் அதே அறையில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார். சிறை விதிகளின்படி மரண தண்டனை பெற்ற 2 கைதிகளையும் முழுமையாக தனியாக வைக்காத நடைமுறை காரணமாக நிமல் அவர்களுடன் இணைக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. நிமல் மனித கொலை குற்றச்சாட்டில் மரண தண்டனை கைதியாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. நிமல் தீவிரமாக மத வாழ்க்கையை பின்பற்றுபவர் என கூறப்படுகின்றது. தினமும் சூரிய ஒளியை அனுபவிக்கவும் உடற்பயிற்சி செய்யவும் கிடைக்கும் சுமார் 1 தொடக்கம் 2 மணி நேரத்தில் நிமல் சிறை வளாகத்தில் உள்ள போதி மரத்திற்கு அருகில் மத வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார். சிறையில் இருந்த முதல் 2 நாட்களில் கடுமையான மன அதிர்ச்சியில் இருந்த பூஜித் மற்றும் ஏமசிறி ஆகியோர் தற்போது நிமலுடன் இணைந்து தியானத்தில் ஈடுபட தொடங்கியுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. முன்னதாகவே கண்டி ஜலதா மாளிகையில் பூஜித் தியானம் மற்றும் சமய நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. எதிர்காலத்தில் சிறைச்சாலையில் நடைபெறும் கிஹிபிரித் குழுவிலும் பூஜித் இணைவார் என அதிகாரிகள் நம்புவதாக
தகவல்கள் கிடைத்திருக்கிறது. பூஜித் சிறை வாழ்க்கைக்கு படிப்படியாக பழக முயற்சித்தாலும் ஏமசிறி பெர்னாண்டோவுக்கு இன்னும் சிறை வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருப்பதாகத்தான் தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. தான் எந்த தவறும் செய்யவில்லை என ஏமசிறி தொடர்ந்து கூறி வருவதாகத்தான் சொல்லப்படுகின்றது. தற்போது அவர் தனது முழு நம்பிக்கையையும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள மேல்முறையீட்டு மீது வைத்திருக்கிறார். அவர் முயற்சிக்கப் போகின்றார் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே ஒரு மனுவை தாக்கல் செய்ய. மற்ற கைதிகளை சந்திக்க முடியாத நிலையும் உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே இவர்களைப் போலவே முன்னாள் அரசியல்வாதிகள் பலரும் சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். குறிப்பாக மஹிந்தானந்த அலுத்கமகே, நளின் பெர்னாண்டோ, ரஞ்சித் சமரக்கோன், டொமினிக் சில்வா, வாஸ் குணவர்த்தன பலர் பேர் இருக்கிறார்கள். இவர்கள் யாரையுமே இவர்களை இன்னும் சந்திக்கவில்லை என்று தான் சொல்லப்படுகின்றது. இவர்கள் உறவினர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு எப்படி வழங்கப்படுகின்றது என்பது குறித்தும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை உறவினர்கள் சந்திப்பதற்கு பொதுவாக மாதத்திற்கு ஒரு நாள் மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படுவதாக கூறப்படுகின்றது. கிறிஸ்துமஸ், வெசாக், சிங்கள தமிழ் புத்தாண்டு போன்ற விசேட நாட்கள் இதற்கு விதிவிலக்காக இருக்கலாம். முதல் நாளில் பூஜித் ஜெயசுந்தரவை சந்திக்க அவரது மகன் வந்திருந்தார். ஏமசிறி பெர்னாண்டோவை சந்திக்க அவரது மனைவி வந்திருந்தார் என்று தான் சிறைச்சாலை தகவல்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் பாருங்கள், தங்களுடைய கடமைகளை சரியாக செய்யாத காரணத்தினால் அப்பாவி மக்கள் உயிரிழக்கிறார்கள். இதன் தண்டனையை தற்போது இந்த 2 அதிகாரிகளும் அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் ஒருவர் சிறை வாழ்க்கைக்கு பழகிவிட்டார். ஏற்கனவே அவர் முன்னாள் போலீஸ் அதிபர். ஏற்கனவே அவருக்கு தெரிந்த பலர் உள்ளே இருக்கிறார்கள். அவர் தன்னை பழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள். ஏமசிறி பெர்னாண்டோவுக்கு இது ஒரு புதிய விடயம். வயதும் மூப்பு காரணமாக அவர் கொஞ்சம் கஷ்டப்படுகிறதாக தெரிய வருகிறது. பார்ப்போம், இனி வரும் நாட்களில் இன்னும் பல புதிய தகவல்கள் கிடைக்கலாம். கிடைத்தவுடன் உங்களுக்கு தகவல்களை சொல்ல நாம் தயாராக இருக்கின்றோம். தெரிந்து கொள்ள நீங்களும் தயாராக இருங்கள். இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் பிரதானமாக பார்த்த முக்கிய விடயங்கள். எழுதுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கீழே. நேற்றைய நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை எழுதியிருந்தீர்கள். இந்த மரண தண்டனை சம்பந்தமாக நான் நாளைய நிகழ்ச்சியில் இந்த கமெண்ட்ஸோடு உங்கள் சந்திக்கின்றேன். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். நான் டீல் ஷார்மின்சன். நன்றி, வணக்கம்.